இயக்குனர் அட்லிக்காக பாம்பே ஆக்டர்ஸ் எல்லாம் லைன்ல நிக்கிறாங்களாம். அதுவும் கிரிக்கெட் ஃபீல்டிங்ல பாலுக்காக வெயிட் பண்றவங்க மாதிரி எல்லா ஆக்டர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரன்வீர் சிங் அட்லிய பார்த்து இப்படி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. எடுத்த 5 படமுமே சிக்ஸர் அடிச்சா இப்படி தாங்க அப்படின்ற அளவுக்கு இப்போ பாலிவுட்டே அட்லி அவர்களை கொண்டாடிட்டு இருக்கு. 2013வது வருஷம் ராஜா ராணில சாதாரணமா தொடங்குச்சு அட்லி அவர்களுடைய பயணம். அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்களை வச்சு அடுத்தடுத்து 3 படங்கள். அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அவர்களை வச்சு ஜவான் அப்படின்ற பிரம்மாண்ட படத்தை எடுத்திருந்தாரு. அவருடைய இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல தாண்டிடுச்சு. இதனாலதான் இப்போ பாலிவுட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இவர் கூட படம் பண்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறதா சொல்றாங்க. இவருடைய முதல் படமான ராஜா ராணி படமே பயங்கரமான ஹிட் அடிச்சது. அதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களை வச்சு இவர் பண்ண 3 படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. தெரி, மெர்சல், பிகில்னு எல்லாமே பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த ஹிட் தான் இவரை பாலிவுட்டுக்கு கொண்டு போச்சு. அங்க ஜவான்ற படத்தை எடுத்திருந்தாரு. ஷாருக் கான் அண்ட் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பயங்கரமான பாக்ஸ் ஆபீஸ் வாங்கி குவிச்சிருந்தது. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழல தான் இப்போ அட்லி அவர்கள் பாத்தீங்கன்னா அம்பானி அவர்களுடைய வீட்டு விழாவுக்காக போயிருந்திருக்காரு. சிறப்பு விருந்தினரா இவரையும் அழைச்சிருந்திருக்காங்க. அங்க போன இவரை வந்திருந்த கெஸ்ட் எல்லாமே பெரிய விவிஐபி ரேஞ்சுக்கு இவருக்கு மரியாதை கொடுத்திருக்காங்க. சல்மான் கான்ல ஆரம்பிச்சு ரன்வீர் சிங் வரைக்கும் எல்லாருமே இவர்கிட்ட வாலண்டியரா வந்து பேசியிருந்திருக்காங்க. அப்பதான் ரன்வீர் சிங் பாத்தீங்கன்னா பாம்பே ஆக்டர்ஸ் எல்லாம் இப்போ அட்லி அவர்களுக்காக வரிசையில நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் ஃபீல்டிங்ல பாலுக்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. வெகுலியா இவர் இப்படி சொன்னாலும் இவங்க அட்லி அவர்களை எந்த ரேஞ்சுக்கு எவ்வளவு உயரத்துல வச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்பவே சிம்பிளா சாதாரணமா ஆரம்பிச்ச இவருடைய பயணம் பாத்தீங்களா பாலிவுட்ல தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டரா மாறி இருக்காரு. இந்த ஒரு சக்சஸ பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.